அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சித்திரை முதல் நாள் 14/4/2024 இன்றிலிருந்து சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கொட்டப்போகிறது. அப்படி அதிர்ஷ்டம் கொட்டப்போகும் ராசிகள் யார் யார் அப்படின்னு சொல்கிற பதிவு தான் இன்றைய பதிவு. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். பொதுவாக எல்லாருமே நம்ம டெய்லி நம்மளுடைய ராசி பலனை கேலண்டரில் பார்ப்போம், நம்மளோட பேப்பரில் பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். அந்தந்த ராசிக்கு என்ன இருக்கோ நம்ம அதுபடி நிறைய பேர் நடந்துக்குவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம டிவியில் பார்ப்பாங்க, ஜோசியர் சொல்கிறத பார்ப்பாங்க, நிறைய விஷயங்கள் அது மாதிரி பார்ப்பாங்க. இந்த வருடமானது தமிழ் வருடம் 60இல் 38வது வருடம் தான் இந்த குரோதி வருடம். அப்படிப்பட்ட இந்த தமிழ் வருடத்தில் சில ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுங்க. அந்த ராசிக்காரவங்க யார் யார், அவங்களுடைய பலன்கள் என்னங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்க போகிற முதல் ராசி மேஷம். மேஷ ராசிக்காரவங்களுக்கு நீங்கள் எந்த பணியில் வேலை பார்த்தாலுமே சரி, உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு நிச்சயம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சக பணியாளர்கள்கிட்ட விட்டு கொடுத்து போவது தான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட ரொம்ப வெளிப்படையாக பேசுவீங்க. இதனால் கணவன் மனைவி உங்கள் 2 பேர்கிட்டமே ரொம்ப நல்லுறவு இருக்கும். இதுவரை இருந்ததை விட உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பண வரவானது அதிகரிக்கும். இதனால் வீடு, வாகனம் இது எல்லாமே உங்களுக்கு வாங்குவீங்க. சொந்தமாக தொழில் செய்பவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி காணப்படும். மேலும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். இதனால் இதை எதிர்காலத்துக்கு நமக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு நீங்கள் பணத்தை சேமிப்பதற்கான எல்லா சூழலும் இந்த வருடம் முழுவதும் இருக்குங்க. அடுத்து பார்க்கக்கூடிய ராசி கடகம். கடக ராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் வேலை பண்ணுற விதத்தை பார்த்து உங்களுடைய சக பணியாளர்கள் எல்லாருமே பாராட்டுவாங்க. உங்களுடைய செயலுக்கு சக பணியாளர்கள் ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. இது வரைக்கும் வேலை இல்லாமல் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச வேலை, அதுவும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். நீங்கள் ஒரு செயல் செய்ய போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோர்களுடைய அறிவுரைப்படி நீங்கள் நிச்சயம் நடக்கணும். அப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். சுப செலவுகள் ரொம்ப அதிகமாக காணப்படும். இதை சமாளிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட போதிய அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணத்தொகை வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். சிம்மம் ராசிக்காரவங்களுக்கு இந்த ஏப்ரல் 14க்கு பிறகு நீங்கள் ரொம்ப உங்களுடைய ஆஃபீஸ் விஷயத்தில் பொறுமையை கையாளுறது ரொம்ப அவசியங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சில நபர்களுக்கு நிச்சயம் இடமாற்றம், பணிமாற்றம் கிடைக்கும். சொந்தமாக சுயத்தொழில் நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுடைய தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையாட்களை ரொம்ப பொறுமையாக கையாளணும். அதனால் சொத்துக்கள்லாம் வாங்குவோம். நம்ம குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும், சந்தோஷங்கள் இருக்கும். நீங்கள் யாருக்கு கடனாக கொடுத்தாலும் சரி, நீங்கள் கடனை வாங்கினாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய வருடம் இது. அடுத்து பார்க்கக்கூடிய ராசி தனுசு. தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய வேலையில், உங்களுடைய பணியில் உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் எந்த செயலை செய்கிறப்பையுமே ரொம்ப பொறுமையாக செய்ய வேண்டும். குடும்பத்தில் அமைதி கண்டிப்பாக நிலச்சிருக்கணும்னா நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே விட்டு கொடுத்து போவது தான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லார்கிட்டையுமே நீங்கள் குடும்பத்தில் அனுசரித்து தாங்க போகணும். அது மட்டும் இல்லாமல் வேறு யாரையுமே உங்களுடைய குடும்ப விஷயத்தில் பிரச்சனைகள் 3ஆம் நபர் தலையீடு கண்டிப்பாக கூடவே கூடாது. நீங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் மிக பத்திரமாக கவனமாக பார்த்துக்கணும். பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. அடுத்து பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. கும்பராசிக்காரவங்க இந்த நேரத்தில் எந்த ஒரு செயல் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலுமே ரொம்ப பொறுமையாக தாங்க பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல எல்லார்கிட்டையுமே நீங்கள் பணிந்து தான் வேலை பார்க்க வேண்டும். உங்கள் கூட இருக்கிறவங்க பிரச்சனையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்தாங்கன்னா நீங்கள் அதில் கண்டிப்பாக மூக்க நுழைக்கவே கூடாது. உங்களுடைய வேலையில் என்ன நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும். வீட்டில் உள்ளவங்களோட ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பப்போ நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும். குடும்பத்தில் நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே அனுசரித்து தாங்க போகணும். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயம் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு சிவன் மற்றும் பார்வதி கண்டிப்பாக நீங்கள் வணங்குங்க. நாம் இந்த பதிவில் ஏப்ரல் 14க்கு பிறகு அதிர்ஷ்டம் கொட்டப்போகும் ராசி பலன்கள் கண்டிப்பாக பார்த்தோம். இதில் உங்கள் ராசி பலன்கள் இருக்கா, உங்களுடைய பலன்கள் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அனுசரணையாக எச்சரிக்கையாக கண்டிப்பாக நடந்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பலன் பெறட்டும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.